அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 62, ஆள்வினை உடைமை. குறள் எண் 611. அருமை உடைத்து என்று அசாவாமை வேண்டும். அருமை உடைத்து என்று அசாவாமை வேண்டும். பெருமை முயற்சி தரும். இது செய்வதற்கு அருமையானது என்று சோர்வுறாமல் இருக்க வேண்டும். அதை செய்வதற்கு தக்க பெருமையை முயற்சி உண்டாக்கும். உதாரணத்திற்கு, ஒரு ஊரில் கிரில் செய்வதற்கு பல நபர்கள் இருக்கிறார்கள். ஒரு கிரில் வேலைக்காரர் இந்த வேலையை செய்வது கடுமையானது என்று எண்ணி சோர்வு அடையாமல் அந்த வேலையை நன்றாக செய்வதற்கு அவர் செய்த முயற்சி அவருக்கு பெருமையை கொடுக்கும். அதனால் அந்த வேலையை மற்றவர்கள் பார்த்து பெருமைப்பட்டு அவரையே அதே வேலையை செய்ய வேண்டும் என்று அழைக்கிறார்கள். அப்போ அவருடைய தொழில் கூடுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் அவருடைய தொழில் பெருக வாய்ப்பு உண்டு. இதனைத்தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உணர்த்துகிறார். தெய்வப்புலவரினுடைய திருக்குறளில் வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களும் நிறைந்துள்ளன. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.